அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد نصركم الله ببدر وأنتم أذلة واتقوا الله لعلكم تشكرون. وقال النبي صلى الله عليه وسلم لغدوة في سبيل الله أو روحا مما تطلع عليه الشمس أو تغرب أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று பத்ர் சஹாபாக்களினுடைய இரவாக இருப்பதால் வழமை போல பயான் 11 மணிக்கு முடிந்தாலும் அதற்கு பிறகு யாசீன் ஓதி அவர்களின் பெயர் சொல்லி அவர்களின் பெயரை சொல்ல சொல்ல நாம் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி அதற்கு பிறகு துஆவும் இருக்கிறது. அனைத்திலும் கலந்து அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரைக்குள் நுழைய நான் ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வரலாற்று தொடரை பார்த்து கொண்டே வருகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருகிறார்கள். மக்காவிலே கடுமையான கஷ்டம், மதீனாவிற்கு வந்தார்கள். இங்காவது நிம்மதியாக இருக்கலாம் என்றால் மதீனாவில் இருக்கக்கூடிய 81 முஹாஜிர்கள், மக்காவிலிருந்து சென்றவர்கள், ரசூலோடு சேர்ந்து மொத்தம் எத்தனை பேர், அவர்களை வாழவிடக்கூடாது என்றொரு திட்டம் தீட்டப்படுகிறது. இதற்காக அவர்கள் செய்த முயற்சி என்ன தெரியுமா? மக்காவாசிகள் எப்பொழுதுமே பயணம் செய்வார்கள், வியாபாரம் செய்வார்கள், வியாபாரத்தில் வருகிற லாபங்களை பிரிப்பார்கள். மக்காவாசிகளினுடைய வியாபாரம் எல்லாமே கூட்டு வியாபாரம். அந்த கூட்டு வியாபாரத்திற்கு சிரியாவிற்கு அனுப்புகிறார்கள். அபூ சுஃபியானின் தலைமையில் ஒரு பெரும் குழு செல்லுகிறது. வருகிற லாபம் முழுக்க இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும். முகம்மதையும் முகம்மதின் தோழர்கள் மதீனாவிற்கு சென்றிருக்கிற முகம்மதின் தோழர்களையும் அழிப்பதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த வியாபார குழு கிளம்புகிறது மக்காவிலிருந்து. இதை அறிந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அரபியிலே ரீர் என்று சொல்லுவார்கள், 40 பேர் கொண்ட ஒரு குழுவை சிரியாவிலே வியாபாரத்தை முடித்துவிட்டு திரும்பி வருகிற போது அவர்களை பிடித்து மிரட்டி அனுப்ப வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஒரு குழுவை அனுப்புகிறார்கள். ஏன்னா லாபம் முழுக்க இஸ்லாத்தை அழிப்பதற்காக அல்லவா? இந்த செய்தி பெருமானாருக்கு ரப்பின் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழுவை அனுப்புகிறார்கள். அபூ சுஃபியானுடைய தலைமையில் அந்த வியாபாரிகள் வருவார்கள், பிடிக்கலாம் என்று இந்த குழு காத்துக் கொண்டிருக்கிறது மதீனாவின் எல்லையில். இதற்கு இடையில் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு எப்பொழுதும் ஒரு பெரிய காரியத்தை அல்லாஹ் நடத்தப் போகிறான் என்றால் முன்னறிவிப்பு இல்லாமல் அல்லாஹ் எதையும் செய்வதே இல்லை. அல்லாஹ்வுக்குன்னு சில வளமைகள் இருக்கு, ஆதாத்துல்லா. நம்ம நடைமுறையில் பார்க்கலாம் அல்லாஹ்வினுடைய வளமையை. மனுஷன் எதை செய்யறானோ அதுக்கு மாத்தமா அல்லாஹ் செஞ்சுட்டு இருப்பான்.
மனிதனுக்கு எதெல்லாம் அவசியமோ அதுவெல்லாம் இலவசம். அல்லாஹ்வினுடைய வளமை. காற்று அவசியம், அது இலவசம். தண்ணீர் அவசியம், இலவசம். எதெல்லாம் அவசியம் இல்லையோ அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கன்னு வச்சிருப்பான் அல்லாஹ். இல்லையா? எதெல்லாம் அவசியம் இல்லையோ அது காசு கொடுத்து தான் வாங்கணும். நகை அவசியமா? ஆனா 10,000 ரூபாய் கொடுத்தாலும் நாங்க வாங்கித்தான் தீருவோம் என்று அவசியம் இல்லாததை வாங்குவான். அல்லாஹ்வினுடைய வளமை அதிசயமானது. நாம அழுகி போகிற பொருட்களை பாதுகாக்க எதை பயன்படுத்துகிறோம்? அழியாத ஃப்ரிட்ஜை பயன்படுத்துகிறோம். ஃப்ரிட்ஜ் அழிஞ்சு போகாது. கத்திரிக்காய் வைப்போம், தக்காளியை வைப்போம், சுரக்காய் வைப்போம். அழிந்து போகிற பொருளை அழியாத பொருளில் வைத்து பாதுகாப்போம். ஆனால் அல்லாஹ்வினுடைய வளமை நேர் மாற்றம். அழிந்து போகிற உடலுக்குள்ளே அழியாத உயிரை வைத்து பாதுகாப்பான். அழிந்து போகிற பாலுக்குள்ளே அழியாத நெய்யை வைத்து பாதுகாப்பான். பால் கெட்டு போயிடும். கொஞ்சம் உரம் ஊத்துனா ஒரு 2-3 நாள் வரும். அதையே வெண்ணெயாக்குனா ஒரு 15 நாள் வரும். அதை நெய்யாக்கிட்ட நீண்ட நாள், வருஷம் முழுக்க வரும். அப்ப அன்புக்குரியவர்களை, அழிந்து போகிற பாலுக்குள்ளே அழியாத நெய்யை வைத்தவன் அல்லாஹ். இது அல்லாஹ்வின் வளமை. இதே மாதிரி அல்லாஹ்வினுடைய வளமை என்ன? குர்ஆன் முழுக்க, ஹதீஸ் முழுக்க நீங்கள் பார்க்கலாம். பெரிய காரியம் ஒன்று நடக்கிறது என்றால் முன் அறிவிப்பு இல்லாமல் அல்லாஹ் செய்வதில்லை. என்ன முன்னறிவிப்பு செய்தான்? மக்காவிலே ஆத்திகா கனவு காணுகிறார்கள். மக்காவிலே ஆத்திகாவின் கனவு. யார் அந்த ஆத்திகா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குப்பி. குப்பின்னா என்ன சொல்லுவோம் நம்ம? மாமி. இந்த மாமி கனவு காணுகிறார்கள். 3 நாளில் மக்காவில் இரத்த வெள்ளம் ஓடுவதை போல கனவு காணுகிறார்கள். இரத்த வெள்ளம் ஓடுவதை போல. இந்த கனவை தன்னுடைய சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்திலே, நான் நேற்று இப்படி ஒரு கனவு கண்டேன், 3 நாள்ல மக்காவில் இரத்த வெள்ளம் ஓட போகுது, அதோட முடிச்சிருந்தா பரவாயில்ல, இதை யார்ட்டையும் சொல்லாதேன்னு வேற சொல்லிட்டாங்க. பொதுவாகவே நம்மள்ட்ட ஒரு செய்தியை சொல்லி இதை சொல்லாதேன்னு மட்டும் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேர்த்தையாவது சொன்னா தான் மனசு ராகத்தா இருக்கும், இல்லையா? ஆத்திகாவும் அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்துல சொல்லாதேன்னு சொன்ன உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு போய் கடை வீதியில் சொல்ல, இந்த செய்தி காட்டு தீயாய் பரவி அபூஜகிலின் காதில் விழுகிறது. வேகமாக வந்தான் அபூஜகில். ஆத்திகா பெண் என்று கூட பார்க்காமல் கன்னத்தில் வேகமாக அரைந்து, இன்னும் 3 நாளில் இரத்த வெள்ளம் ஓடவில்லை என்றால் உன் ரத்தம் ஓடும் என்று எச்சரித்து விட்டு செல்கிறார். இது மக்காவில் நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 பேர் கொண்ட குழுவை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். யாரை பிடிப்பதற்காக? அபூ சுஃபியானின் படையை பிடிப்பதற்காக, அந்த வியாபார குழுவை. ஆனால் அபூ சுஃபியான் மிக திறமையான மனிதர். உளவாளிகளை வைத்து விஷயத்தை தெரிந்து கொள்கிறார். முகம்மது பிடித்து விடுவார் என்று தெரிந்து கொண்டு வழியை மாற்றினார். கடல் பகுதியிலே தன்னுடைய வழியை அமைத்து, லம்லம் இப்னு ரிஃபாரி என்கிற ஒரு கயவன், பெருமானாரின் மீது ஆக கோபம் கொண்ட லம்லம் இப்னு ரிஃபாரி 2 செந்நிற ஒட்டகைகளை பரிசாக கொடுத்து, நாங்கள் செல்வதற்கு முன்னால், மக்காவுக்கு வருவதற்கு முன்னால், நீ மக்காவுக்கு சென்று முஹம்மது நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாம் சூறையாடி விட்டார், பிடுங்கிக் கொண்டார், படையை கிளப்பி வர வேண்டும் என்று அபூ சுஃபியான் லம்லம் இப்னு ரிஃபாரி இடத்திலே விரைவு குதிரையை கொடுத்து அனுப்புகிறார். அவரும் கடல் மார்க்கமாக பாதையை மாற்றி செல்கிறார். லம்லம் இப்னு ரிஃபாரி வேகமாக செல்லுகிற போதே அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு ஆடைகளை எல்லாம் கிழித்து கொண்டு மக்காவுக்குள்ளே வருகிற போதே பதற்றத்தோடு வந்து, நமக்கு நாசம்தான், வயல் நமக்கு நாசம்தான், முகம்மது நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாம் பிடித்துக் கொண்டார் என்று சொல்ல, அபூஜகில், உத்துபா, ஷைபா, வலீத், அபூ லஹப் போன்ற எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்கிறார்கள். இந்த முகம்மதை இப்படி விட்டால் சரியாகாது, போர் நடத்தியே தீர வேண்டும் என்று மஷ்வரா நடக்கிறது. போருக்கான ஆயுதங்கள், பொருளாதாரம் அத்தனையும் தயார் செய்யப்படுகிறது. மக்காவிலே எல்லாம் நடக்கிறது.
போருக்கான எல்லா பொருட்களும் தயாராகிறது. 1000 பேர்கள் தயாராகிறார்கள். எதிரிகளிலிருந்து 1000 பேர்கள் தயாராகிறார்கள். ஆனாலும் பொதுவாகவே அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. ஏதாவது ஒரு செய்யறதா இருந்துச்சுன்னு சொன்னா முதல்ல ஏதாவது ஒரு குறி பார்ப்பாங்க. அந்த அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, அம்பு எறிவார்கள். லா நாம், ஒரு பக்கம் லாண்ட் எழுதியிருப்பாங்க, இன்னொரு பக்கம் நாம் எழுதியிருப்பாங்க. நாம்னா போலான்னு அர்த்தம், லான்னா போகக்கூடாதுன்னு அர்த்தம், லான்னா இல்ல போகக்கூடாதுன்னு அர்த்தம். அம்பு எறிந்து பார்ப்பார்கள். அது என்ன விழுகிறதோ போகலாம் என்றால் புறப்படுவார்கள், இல்லை என்றால் புறப்பட மாட்டார்கள். 5 தலைவர்கள் கையிலே 5 அம்பை வைத்துக் கொண்டு எரிகிறார்கள். எல்லாத்துக்கும் போகாதன்னா வருது. 5 பேத்துக்குமே போகாத செத்துருவ வானா போகாதன்னா வருது. ஆனாலும் விதி யாரை விட்டது? அபூஜஹல் சொன்னான், என்னதான் நடந்தாலும் போயே தீர வேண்டும், முகம்மதை அழித்தே தீர வேண்டும், நானா முகம்மதா என்று ஒரு கை பார்க்க வேண்டும் என்று அபூஜஹல் சொல்லுகிறான். இதற்கு இடையிலே உமையாவுக்கு ஒரு வகை பயம். ஏன் தெரியுமா? சமீபத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமையாவின் விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா புகாரியினுடைய 2ஆம் பாகத்தில் ஆரம்பமாக வருகிற ஹதீஸே இந்த ஹதீஸ் தான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மதீனாவில் இருக்கிறார்கள், உமையா மக்காவில் இருக்கிறார். ஆனால் 2 பேரும் நண்பர்கள். இவர் முஸ்லிம், இவர் முஸ்லிம் இல்லை, ஆனாலும் நண்பர்கள். எப்பொழுது மதீனாவுக்கு வந்தாலும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுவின் வீட்டிலே உமையா தங்குவார். எப்பொழுது மக்காவுக்கு அப்துர் ரஹ்மான் போனாலும் உமையாவின் வீட்டிலே தங்குவார்கள். அப்ப இந்த பத்ருக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி அப்துர் ரஹ்மான் உமையாவின் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்துர் ரஹ்மான் சொன்னாரு, நான் இவ்வளவு தூரம் மக்கா வந்துட்டேன், அதனால காபத்துல்லாவுல தவாஃப் செஞ்சுட்டு போயிடலாம் என்று அழைத்து செல்லுகிற போது அபூஜஹல் வந்து விட்டார். காபத்துல்லாவிலே இவர் இஸ்லாமாகி விட்டார், இவரை தவாஃப் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். உடனே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, காபா உன்னுடைய தாத்தன் வீட்டு சொத்து அல்ல, உன் அப்பன் வீட்டு சொத்து அல்ல, நான் தவாஃப் செய்தே தீர்வேன். 2 பேருக்கும் வாக்குவாதம். இந்த நேரத்திலே உமையா யாருக்கு தோதுவாக பேச வேண்டும்? தன் தலைவன் அபூஜஹலுக்கு தோதுவாகத்தான் பேசுகிறார். என் தலைவனை எதிர்த்து பேசுகிறாய் அப்துர் ரஹ்மான். அப்பதான் அப்துர் ரஹ்மான் சொன்னாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் சொன்னார்கள், உமையாவின் மரணம் மிக விரைவில் இருக்கிறது என்று சொன்னார்கள். உமையா நீ செத்துருவேன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக பேசிய உமையாவின் குரல் குறைகிறது. நான் இறந்து விடுவேன் என்று முகமது சொன்னாரா? ஆம், ஒரு போர் நடக்கும், அந்த போரில் உமையா இறப்பான், எந்த இடம் என்று கூட பெருமானார் சொல்லிவிட்டார்கள். உமையாவுக்கு நேர மனைவிட்ட போனான். மனைவியாவது உலகத்திலேயே ஆறுதல் சொல்ல வேண்டியவள் மனைவி தானே. மனைவிட்ட போய், முகம்மது நான் சீக்கிரம் இறந்து விடுவேன் என்று சொல்லி இருக்கிறாராம். அப்துர் ரஹ்மான் சொன்னார். மனைவி சொன்னார்களாம், முகம்மது சொன்னால் கண்டிப்பாக நடந்தே தீரும். முகம்மது சொன்னால் நான் விதவையாக போகிறேனா, கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நடந்து கொள். இதுவரை முகம்மது சொன்னது ஒன்று கூட பொய்யானதில்லை. இந்த நேரத்துல தான் அபூஜஹல் போருக்கு வான்னு கூப்பிடுறான். இப்ப மௌத்த வான்னு கூப்பிடுற மாதிரி ஆட்டை கசாப்படை கூட்டு மாதிரி உமையா சொல்லுகிறான் அபூஜஹல் இடத்திலே, வேண்டாம், போக வேண்டாம், முகம்மது வேறு சொல்லி இருக்கிறார். அபூஜஹல் சொன்னான், உன்னை போன்ற தலைவர்களே இப்படி புறமுதுக காட்டினார், சமூகம் என்ன நடக்கும், சமூகம் நம்மை எப்படி மதிக்கும்? அப்பதான் உமையா விரைவாக செல்லக்கூடிய வாகனத்தை வாங்கினார். குதிரை என்னால குதிரை பயங்கரமான குதிரை, சிறுநீர் கழிப்பதாக இருந்தாலும் அந்த குதிரையில் இருந்து கொண்டுதான் கழிப்பார். உமையா விரைவு வாகனம். போருக்கான எல்லா ஆயுத்தமும் தயாராகிறது. பத்ருக்கு கிளம்பலாம் என்று இருக்கிற போது அபூ சுஃபியானின் படை வந்துவிட்டது. அபூ சுஃபியான் சொன்னாரு, நம்ம பாதுகாப்பா வந்துட்டோம், நம்ம பொருள் எதுவும் சேதமாகல, பத்திரமா வந்துட்டோம், போக வேண்டாம். அபூஜஹல் என்றைக்குமே மரணம் ஒருவரை ரொம்ப வேகமா இழுத்து கொண்டு போகும். அபூஜஹல் இடத்தில் சொல்லுகிறார் அபூ சுஃபியான், வேண்டாம்,
நாம் தான் பாதுகாப்பாக இருக்கிறோமே. அபூஜஹில் முன்வைத்த காலை பின்வைக்க முடியாத 1000 பேர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். நம்மிடத்தில் எல்லாம் இருக்கிறது, நம்மிடத்தில் எல்லாம் இருக்கிறது. அதனால் முகம்மதை வெற்றி கொள்வதற்கு இதைவிட சிறந்த சந்தர்ப்பம் இல்லை. லாபமும் வந்து விட்டது, வியாபார லாபமும் வந்து விட்டது, மக்களும் வந்து விட்டார்கள், எல்லா சக்திகளும் ஒன்றாக இருக்கிறது. புறப்பட்டு அழித்து விடலாம். எங்கு இது நடக்கிறது? இந்த செய்தியை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு அனுப்புகிறார்கள். அவர் என்ன இஸ்லாத்துக்கு வரல, ஆனா மறைமுகமாக மனதிற்குள் இஸ்லாம் இருக்கிறது. படை புறப்பட போகிறது என்ற செய்தியை அனுப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் சென்று 1 வருடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்று 1 வருடம். மதீனாவாசிகள் பெருமானார் பேசிக் கொண்டிருக்கிற போது இந்த செய்தி வருகிறது. அன்சாரிகளை எல்லாம் அழைத்து பெருமானார் ஆலோசனை நடத்துகிறார்கள். பெருமானாரினுடைய இயற்கையே எப்பொழுதும் ஆலோசனை நடத்துகிற பண்பு ரசூலுக்கு சொந்தம். ஆலோசனை நடத்தினால் இப்படி நம்மை அழிப்பதற்காக 1000 பேர்கள் தயாராகி வருகிறார்கள், என்ன செய்யலாம்? போர் செய்ய வருகிறார்கள், என்ன செய்யலாம்? அபூபக்கர் ரலியல்லாஹு வேகமா எந்திரிக்கிறாங்க. ரசூலே வந்தா ஒரு கை பார்த்தலாம், நாமும் போர் செய்யலாம். பெருமானார் 2வது முறையாக அபூபக்கர் இங்க இருக்காங்கன்னா இந்த பக்கம் திரும்பி கேட்கிறாங்க. போர்க்களத்திற்காக வேண்டி தயாராகி 1000 பேர் வருகிறார்கள் என்றால், நிறைய கூட்டம் வருகிறார்கள் என்றால் நாம் என்ன செய்யலாம்? உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு மீண்டும் எழுகிறார்கள், போர் செய்யலாம் ரசூலே. 3வது தடவையும் பெருமானார் கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு எந்திக்கிறாங்க. பெருமானார் நேரடியாகவே பேசிவிட்டார்கள். அபூபக்கர், உங்களை நான் கேட்கவே இல்லை. நாம் இருப்பது அன்சாரிகளின் பூமியில் மதீனாவில். அவர்கள் தயாராக வேண்டும் அல்லவா? நமக்கு இடமளித்தவர்கள், நமக்கு உணவளித்தவர்கள், நமக்கு எல்லா நிலைகளிலும் உதவிய அன்சாரிகளின் நிலை என்ன என்பதற்காகத்தான் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். 2 அன்சாரி தலைவர்களும் எழுகிறார்கள். சாத் இப்னு முஆத், ரசூலே என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் மலையிலிருந்து குதிக்க சொன்னால் எங்கள் இனம் முழுக்க குதிக்க தயாராக இருக்கிறோம். சாத் இப்னு உபாதா, நீங்கள் கடலில் இறங்க சொன்னால் என் சமூகத்தோடு நான் இறங்க தயாராக இருக்கிறேன். நீங்கள் எங்களை கோழைகளாக மட்டும் நினைத்து விட வேண்டாம் ரசூலே. இந்த மக்காவில் இருந்து வந்திருக்கிற முஹாஜிர்கள், அவர்களின் உயிரையும் உடமையும் காப்பது எங்கள் பெருமை. எங்கள் உடலுக்கு எங்கள் மரணத்திற்கு பிறகுதான் அவர்களை தொட முடியும். ரசூல் ஆனந்தம் அடைந்தார்கள். அன்சாரிகளை பார்த்து பெருமானார் உதவியவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் மறக்கவே இல்லை. பெருமானார் உரை நிகழ்த்துகிறார்கள். இந்த போரிலே நாம் தோற்றுவிட்டால் தீன் இருக்காது, இஸ்லாம் இருக்காது. அதனால் படைக்கு யார் வர வேண்டும்? ஒரு வீட்டிலே 2 ஆண் இருந்தால் 1 ஆண் வர வேண்டும். 14 வயதை தாண்டியவர்கள் தான் வர வேண்டும். 14 வயதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வர முடியாது. 14 வயதை தாண்டி இருக்க வேண்டும். 2 பேர் இருந்தால் எத்தனை பேர் தான் வரணும்? போர்க்களத்திலே கூட நியதியை கடைபிடித்தவர்கள். இந்த நேரத்தில் தான் சாத் ஹைசமா வருகிறார்கள். அல்லாஹு அக்பர். சாத் ரலியல்லாஹு மகன், ஹைசமா தகப்பன். ரசூலுல்லாஹ் 2 பேருமே வர்றாங்க. ரசூலே, ஹைசமா சொல்றாரு, நான் வர்றேன்டா மகன், நானும் வர்றேங்கிறார் ரசூலே. நானும் வருகிறேன் ரசூலே. இல்ல, 2 பேர்த்துல ஒருத்தர் தான் வேணும். பெருமானார் சொன்ன உடனே தகப்பனார் மகனை பார்த்து சொல்றாரு, தம்பி, நான் வாழ்ந்து முடிச்சவன், நீ வாழ போற ஆளு, போருக்கு நான் போறேன், நீ வீட்டை பார்த்துக்கொள் என்று தகப்பன் மகனுக்கு அறிவுரை சொல்ல, மகன் சாத் ரலியல்லாஹு சொன்னார்களா, பாப்பா, இது சுக பிரச்சனை அல்ல, சொர்க்க பிரச்சனை. இது சுக பிரச்சனை அல்ல, நமக்குள்ளே பேசிக் கொள்வதற்கு. நீங்கள் வயதானவர்கள் போய் என்ன செய்ய போகிறீர்கள்? வெற்றியா தோல்வியா, மார்க்கமா மார்க்கமின்மையா என்ற நிலையில் இருக்கிற போது நான் தான் செல்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீட்டு போடுங்க. சீட்டு போட்டா சாத் ரலியல்லாஹுவின் பெயர் வருகிறது, மகனின் பெயர் வருகிறது. ஹைசமா ரலியல்லாஹு கண் கலங்கி வீட்டுக்கு சென்றார்களாம். என்னால் போருக்கு போக முடியவில்லையே என்ற கவலை. பெருமானார் போருக்கு ஆள் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். உம்மே கஃப்ரா, வீரமண்டு. இப்படி ஒரு தாய அரபுகளின் வரலாற்றிலேயே பார்க்க முடியாது.
9 வயசு 11 வயசு பசங்க 2 பேர்த்த தூக்கிட்டு வர்றாங்க, கூட்டு வர்றாங்க. உம்மே கஃப்ரா, ரசூலே போருக்கு 14 வயதை சார்ந்தவர்கள் தான் வர வேண்டும் என்று சொன்னீர்கள், ஆனால் இந்த 2 பேர்த்துக்கு சண்டை வைங்க, 14 வயசு பையனை விட நல்லா போடுவாங்க, நீங்க சண்டை வச்சு பாருங்க. போர்க்களத்தில் உங்களுக்கு அரணாய், உங்களுக்கு கேடயமாய் என் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சண்டை வச்சு பாருங்க. பெருமானார் அந்த தாயின் மனதை காயப்படுத்தக் கூடாது என்று சரி 2 பேரும் சண்டை போடுங்க பார்க்கலாம். 9 வயசு பையன் 11 வயசு அண்ணன்ட்ட போய் காதுல சொன்னானா, அண்ணா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க தோத்துருங்க, காலம் முழுக்க நீங்கள் சொல்வதை கேட்கிறேன், ஒரே ஒரு நாள் தோற்று விடுங்கள். அண்ணனும் சரின்னு சொல்லிட்டு தம்பிட்ட அடி வாங்குற மாதிரி வாங்கி தம்பி நெஞ்சுக்கு மேலே ஏறி உட்காருகிறார், அண்ணன் கீழே படுத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பிக்கு அனுமதி கொடுத்துட்டு அண்ணனுக்கு கொடுக்காம இருக்க முடியுமா? சரி 2 பேரும் போருக்கு கிளம்புங்கள் என்று தன்னுடைய உறைவாள் துல்ஃபிகாரை எடுத்து கையிலே கொடுக்கிறார்கள். செல்லுங்கள், நீங்களும் போருக்கு தயாராகலாம். இன்னொரு பெண்மணி வருகிறார்கள், 8 மாத குழந்தை. அல்லாஹ் அக்பர். அன்சாரி பெண்மணிகள், அன்சாரிகளுடைய தியாகத்தை வார்த்தைகளால் நாம் வடித்து விடவே முடியாது. ரசூலை எங்க வீட்டில் ஆம்பளைன்னு யாருமே இல்லை. இந்த பையன் 8 மாச குழந்தை உங்களை நோக்கி வருகிற அம்பை தடுக்கும் கேடயமாக வேண்டுமானால் என் பிள்ளையை ஆக்கிக் கொள்ளுங்கள், கேடயமாக. அல்லாஹ் அக்பர். பெருமானார் இதற்கெல்லாம் அனுமதி கிடையாது என்று சொல்லிவிட்டு 3 பேர்கள் ஒரு ஒட்டகம், மொத்தமே ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கிறது 70 ஒட்டகங்கள், ஒரு சில குதிரைகள், 313 பேர்கள் புறப்படுகிறார்கள். மதீனாவிலிருந்து இருந்து இவங்க புறப்படுறாங்க. மக்காவில் இருந்து அவர்கள் பத்ர் என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல தான் பெருமானார் எத்தனை பேர் வந்திருக்காங்க ஸ்ட்ராங்கா தெரியணுமா இல்லையா? பெருமானார் அலி ரலியல்லாஹு தஆலாவை உளவுக்கு அனுப்புகிறார்கள். அலி ரலியல்லாஹு போய் விசாரிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, பெரிய அறிவாளி. ரசூலை எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கணிக்கவே முடியல, புழுதிகள் நிறைய கிளம்பி கொண்டே இருக்கிறது, நிறைய வந்திருப்பாங்க போல தெரியுது. பெருமானார் ஒரு கிராமவாசியை அழைத்தார்கள், இவா அந்த பகுதியில் இருந்தானே வர்ற, ஆமா ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் இருக்கிறாங்க, நீ அங்க சாப்பிட்டுட்டு தானே வர்ற? அந்த கிராமவாசி சொன்னார், ஆமா பசியா நான் சாப்பிட்டு தான் வர்றேன், அந்த கூட்டத்துல தான் நான் சாப்பிட்டேன். எத்தனை பேர் அங்கே இருக்கிறார்கள் என்று பெருமானார் கேட்கல, எத்தனை ஒட்டகைகள் அறுத்தார்கள்? ஒரு நேரம் 9 ஒட்டகம் இருக்கிறாங்க, ஒரு நேரம் 10 ஒட்டகம் இருக்கிறாங்க. பெருமானார் 900 1000 என்று முடிவு செய்து விட்டார்கள். ஒரு ஒட்டகத்தில் 100 பேர் சாப்பிடலாம். அப்ப 900 1000 பேர்கள் வருகிறார்கள் என்று முடிவு செய்து கொண்டு பெருமானார் ஒரு இடத்தை நோக்கி இந்த இடத்தில் தங்கலாம் என்று சொல்ல, ஹப்பாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு தஆலா, ரசூலே இந்த இடத்திலே தங்குவது உங்கள் அபிப்பிராயமா அல்லது உத்தரவா? அல்லாஹ்வின் உத்தரவா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது உத்தரவெல்லாம் இல்லை, என் அபிப்பிராயம் தான். அப்படியானால் இந்த இடம் வேண்டாம் ரசூலே. 23 24 வயசு இளைஞன் சொல்வதை பெருமானார் கேட்டார்கள். நான் நபி, நான் சொல்றதைத்தான் கேட்கணும் சொல்லல ரசூல். போர்க்களத்திலே கூட அந்த இளைஞர்களை மதித்த விதம், இந்த இடம் ஏதுவான இடம் அல்ல, மழை பொழிந்தால் இது செகதியாகிவிடும், தங்குவதற்கு தோதுவான இடம் அல்ல, வேறு இடத்தை மாற்றுங்கள். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு இடத்தை மாற்றி அங்கே தங்குகிறார்கள். எதிரிகளும் தங்கி இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். 2 பேர்களுக்கும் இடையிலே 1 மைல் தூரம் இருக்கிறது. இப்ப இந்த எதிரிகளின் பலம் என்ன, இவர்களின் பலம் என்ன? எதிரிகளிடத்தில் என்ன இருந்தது? இன்றைக்கு உலகம் நினைக்கிற எல்லாம் இருந்தது. வலிமை எதிரிகளிடத்தில் இருக்கிறது, வலிமை இருக்கிறது. ஏன் 1000 பேர், பணம் இருக்கிறது, சம்பாதிச்ச பணம் எல்லாம் எங்கேதான் வந்திருக்கிறது? அழிப்பதற்காகவே வந்திருக்கிறது. பதவி இருக்கிறது, எல்லா தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். ஞானமும் இருக்கிறது. வலிமை, பணம், பதவி, ஞானம். எந்த இடத்துல தங்கினா எப்படி அடிக்கலாம், எல்லாம் திட்டம், எல்லாம் நாளும் இருக்கிறது.
ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது இந்த நாளை வைத்து உலகத்தில் ஜெயித்தவர் எவனும் இல்லை என்று சொல்கிறது. வலிமையால் ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகம் ஜெயித்திருக்க வேண்டும். குர்ஆன் பேசுகிறது அல்லதி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று அந்த சமூகத்தை போன்று ஒரு சமூகத்தை அல்லாஹ் படைக்கவே இல்லை. ஆது சமூகம் உயரம் எவ்வளவு தெரியுமா? 360 அடி உயரம். நம்மால் 6 அடியை இந்த பாடுபடுத்துறான் இல்லையா? அதுலயும் உயரம் குறைய குறைய கொடுமை கூடுது. ஏன்னா ஹார்ட்டுக்கும் மூளைக்கும் இல்ல தூரம் பக்கமாயிடுறதுனால நம்மால் உயரம் குறைய குறைய ரொம்ப வேகமா இருக்கிற. ஆனா அவன் 360 அடி உயரம். பாறைகளை பந்தாக உதைத்து விளையாடுவார்களாம். பந்து அவங்களுக்கு பாறைகள். 1000 வயது வாழ்ந்தவர்கள். 300 வயசுல தான் கல்யாணம் பண்ணலாமா வாடாமான்னு பேசிக்குவாங்களாம். 300 வயசுல நம்மால் ஒரு 5-6 தலைமுறை மூத்தா போயிடும். 300 வயசுல பையனுக்கு கல்யாணம் பண்ணலாமா வாடாமா எங்க பொண்ணு இருக்குன்னு பேசுவானுங்களாம். அல்லாஹ் அக்பர். 7 லட்சம் பேர். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், ஏற்க வேண்டும். ஏற்க மறுத்தால் ரப்பு நினைத்தால் காற்றால் கூட அழித்து விடுவான். சிரிக்கிறாங்க. 7 லட்சம் பேர். காற்றால? காற்று எங்களை அழிக்குமா? 3 பக்கம் மலை, ஒரு பக்கம் திறந்த வெளி. நான் சொல்ற செய்தி அல்ல, எல்லாம் குர்ஆன். 3 பக்கம் மலை, ஒரு பக்கம் திறந்த வெளி. நாங்க 7 லட்சம் பேர் நின்றால் நாங்களே மலையை போன்று மாறிவிடுவோம். எந்த காற்று எங்களை அழிக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாம் ரீஹன் சர்சரன் ஆத்தியா. 7 இரவு 8 பகல் அடித்த காற்றில் பனைமரம் சுழல்வதை போன்று சுழண்டு விழுந்து இறந்து போனார்கள். வலிமையால் 360 அடி உயரம் கொண்டவர்கள் வலிமையால் எதையும் சாதிக்க முடியவில்லை. முடியாது. குர்ஆன் சொல்லுகிறது. சரி, கல்வியால் இந்த உம்மத்திற்கு முன்னால் கல்வி படைத்த சமூகம் எது? சமூது கூட்டத்தார்கள் தான். பெரிய அறிவாளிகள். சமூது கூட்டத்தினுடைய நபிக்கு பெயர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமும் ஏகத்துவத்தை சொல்லும் போது அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுகிற போது அந்த அறிவாளிகள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து நையாண்டி பண்ணினார்கள். நீங்க அல்லாஹ் ஒருவன் சொன்னா அல்லாஹ்வுக்கு ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் மண்ணும் விண்ணும் இறைவனுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறீரே சாலிஹ், நாங்க சொல்றதை கொண்டு வா, நாங்க ஈமான் கொள்றோம். சரி, அல்லாஹ்ட்ட சொல்லி நான் வாங்கி தர்றேன், என்ன வேணும்? ஒரு மலையை காட்டி, மலை, இந்த மலைக்குள்ள இருந்து ஒட்டகம் வரணும். அதெல்லாம் நடக்கிற காரியம்னா மலை அது பொழந்துக்கிட்டு ஒட்டகம் வரணும். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, சரி அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், அவனுக்கு முடியாது எதுக்குமே இல்லை, கொண்டு வந்துடுவான். கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடுவார். என்ன செய்யறது? இந்த பயந்து போய் இல்லை வந்த உடனே எங்களுக்கு முன்னாடியே அது குட்டி போடணும்னா. சரி ரைட்டு, அல்லாஹ்ட்ட சொல்றேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆற்றல் படைத்தவன், வந்து குட்டி போட்டா ஈமான் கொள்ளுவீங்களா? இல்லை இல்லை. வீட்டுக்கு வெளியே பெரிய பெரிய பாத்திரத்தை வைப்போம். அது கூட சின்ன பாத்திரம் கிடையாது, பெரிய பெரிய பாத்திரத்தை வைப்போம். அந்த பாத்திரம் முழுக்க பால் கொடுத்துட்டு போகணும். அந்த ஒட்டகம் ஊருக்கே பால் கொடுத்துட்டு போகணும். சரி அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், அல்லாஹ் கொடுத்தா ஈமான் கொள்ளுவீங்களா? இல்லை இல்லை. குளிர்காலத்தில் குடிச்சா சூடா இருக்கும், கோடை காலத்தில் குடிச்சா குழுக்குள்ளுன்னு ஜில்லுன்னு இருக்கணும். எவ்வளவு மூளை. சரி அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், ஈமான் கொள்ளுவீங்களா? இல்லை இல்லை. நோயாளி குடிச்சா ஆரோக்கியம் கிடைச்சிடணும். நாங்க மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட மாட்டோம், அந்த பாலை குடிச்சாலே ஆரோக்கியம். நல்ல ஆள் குடிச்சா வலிமையை கொடுக்கணும், ஆரோக்கியமான ஆள் குடிச்சா. சரி அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், அல்லாஹ் கொண்டு வந்துட்டா ஈமான் கொள்ளுவீங்களா? கொண்டு வந்துட்டா என்ன செய்யறது? இல்லை இல்லை, அது நீண்ட நீண்ட முடிகளை கொடுக்கணும். நாங்க 2 லட்சம் பேர் இருக்கிறோம், அந்த முடியை வெட்டி கம்பளி செஞ்சு விற்கணும். எல்லாம் நடக்கிற காரியம்னா. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்பையும் அல்லாஹ் மேல நம்பிக்கை. சரி அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், அவன் கொண்டு வந்துட்டா ஈமான் கொள்ளுவீங்களா? அல்லாஹு அக்பர். கொண்டு வந்தால் ஈமான் கொள்ளுகிறோம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், மலை பிளந்தது. குர்ஆன் சொல்லுகிற செய்தி, ஒட்டகம் வெளியே வருகிறது. 120 அடி உயரம், 60 அடி அகலம். சொர்க்கத்திலே அந்த ஒட்டகை பார்வைக்கு இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொர்க்கத்து ஒட்டகம்
அவ்வளவு பெரிய ஒட்டகத்தை பார்த்த உடனேயாவது ஈமான் கொள்ளணுமா இல்லையா? ஒரு நாள் முழுக்க ஒட்டகம் அந்த கிணற்றில் தண்ணீர் குடிக்கும். ஒரு நாள் ஊர் மக்கள் எல்லாம் 2 லட்சம் பேர் தண்ணி குடிக்கிற அந்த கிணத்துல ஒரு நாள் ஒட்டகம், ஒரு நாள் ஊர் மக்கள். அத்தனை பேருக்கு பால் கொடுக்கணுமா இல்லையா? எல்லாம் செய்தது. ஆனால் அந்த 2 லட்சம் மக்களும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹு அக்பர், இவரை விட பெரிய சூனியக்காரரை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னா. கடைசியில அந்த ஒட்டகத்தை ஒரு பெண்ணுக்காக கொன்றார்கள். ஒரு பெண்ணுக்காக. ஜொகரா என்ற ஒரு பெண். யார் இந்த ஒட்டகத்தை கொள்ளுகிறீர்களோ அவர்களை நான் மனமுடித்துக் கொள்கிறேன். அந்த கூட்டு சதியாளர்கள் 9 பேர் ஒண்ணு சேர்ந்தானா? 9 பேர் ஒண்ணு சேர்ந்து அந்த ஒட்டகத்தை கொண்டா. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஒட்டகம் ஹயாத்தாக இருக்கிற வரை உங்களுக்கு எந்த அதாபும் வராது. ஒட்டகம் இறந்து விட்டால் அதாபுதான். குட்டி ஓடிடுச்சு மலைக்கு, அந்த குட்டியவாது பிடிச்சிட்டு வாங்க, அதை வச்சாவது அல்லாட்ட தௌபா செய்யலாம் என்று கேட்க கடைசியில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடிமுழக்கத்தால் அந்த சமூகத்தை இடித்தான், அழித்தான் என்பது குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. அப்ப தன்னுடைய அறிவால் எதையும் சாதிக்க முடிந்ததா? எவ்வளவு சாலிகளை இஸ்லாம் சொல்றாங்க. நீங்கள் இறந்து போவதற்கு, அழிய போகிறீர்கள் என்பதற்கு அடையாளம், முதல் நாள் நீங்கள் மஞ்சளாக மாறுவீர்கள், 2வது நாள் சிகப்பாக மாறுவீர்கள், 3வது நாள் கருப்பாக மாறுவீர்கள், அதற்கு பிறகு இடிமுழக்கத்தால் இடிந்து போவீர்கள். அடையாளம்லாம் சொல்றாங்க தௌபா செஞ்சிடணுங்கிறதுக்காக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அங்க இருக்க அறிவாளி சொன்னானா, முதல்ல நம்ம மஞ்சள் ஆவோமான்னு பார்க்கலாம்னா. இவ்வளவையும் செஞ்சுட்டு மஞ்சள் ஆனார்கள். அப்ப அந்த தலைவன் சொன்னானா, ஆமா சாலிக்கு சொன்ன மாதிரியே எல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு, அப்பயாவது தௌபா செஞ்சிருக்கணுமா இல்லையா? நாளைக்கு சிகப்பாகுமான்னு பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். மறுநாள் உடம்பெல்லாம் சிகப்பாக மாறுகிறது. அப்பையும் சொன்னானா ஊர் தலைவன், அப்ப நாளைக்கு கருப்பாகிறமான்னு பார்க்கலாம். கருப்புக்கு எந்த அடையாளம் இல்லை, கருப்பும் ஆனார். அப்பையும் சொன்னானா அழிய போகிற நேரத்தில் கூட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தௌபா செய்யுங்க. அல்லாஹ் சொல்லிட்டா, சாலிஹே உங்களை ஈமான் கொண்டோட கூப்பிட்டு நீங்க கிளம்பிருங்க. அப்ப வானத்தை பார்த்தானா, என்னமோ மழை பெஞ்சு இடி இடிச்சு நம்ம எல்லாம் செத்துருவோம்னு சாலிஹ் சொன்னாரு. மேகத்தையே காணான்னா, மேகத்தையே காணாம். மேகம் வந்தது, எல்லாம் அழிந்து போனார்கள். அறிவால் எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் இந்த அபூஜஹிலும் உத்பாவும் ஷைபாவும் வலீதும் நம்ம அறிவால் சாதிக்கலாம், வலிமையால் சாதிக்கலாம். பதவியால் எதையாவது செய்ய முடியுமா? பதவி மோகம் கொண்டவர்களின் வரலாறு குர்ஆன் முழுக்க சாட்சி சொல்கிறது. பதவி மோகம். ஃபிரௌனை விட நான் தான் ரப்புன்ட்டான். இப்லீஸே போய் சொன்னானா ஃபிரௌன், டே நான் தான் உன்னை வழி கெடுத்தேன், உன்னை கெடுத்தவனே நான் தான். இப்லீஸ் போய் சொன்னானா, உன்னை கெடுத்தவனே நான் தான், ஆனா நானே ஒரு நாள் கூட நான் ரப்புன்னு சொன்னதில்லை, நீ என்னெல்லாம் தாண்டிட்ட இல்லையா? இப்பயும் சமூகத்துல நிறைய பேர் இப்லீஸை தாண்டினாலாம் இருக்கு, கோயம்புத்தூர்ல கூட இருக்கு. அப்ப அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம் இல்லையா? ஹாதிகள் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, நைல் நதியே என் ஆட்சிக்கு கீழ் நான் ஓடுகிறது என்றான் ஃபிரௌன். கடைசியில நைல் நதிக்கு அவன் ஓடிட்டான். இதான் வரல. பதவியால் என்ன செய்ய முடியும்? உலகத்திலே பதவியால் ஜெயித்தவர்கள் யாரும் இல்லை. நம்ரூத், பதவி மோகம் கொண்டவன் நம்ரூத். அல்லாஹ் அக்பர். இந்த நம்ரூத் என்ன செய்ய முடிந்தது? எல்லாம் எனக்கு சொந்தம், அல்லாஹ்வையே கொல்றேன் நம்பி விட்டவன் நம்ரூத். கடைசியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர அழிச்சான். கொசுப்படையை அனுப்பினான். அன்னைக்கு வந்த படை இன்னைக்கு வரைக்கும் போகல. அல்லாஹ் அழித்தான். பதவி மோகம் கொண்டவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்த வரலாறுகள் குர்ஆனில் ஒன்று. பதவி இருக்குங்கிற அந்த பெருமேல அபூஜஹில் வந்திருக்கிறான். பணம், காரூனுக்கு இல்லாத பணமா? சாவியை மட்டும் 70 ஒட்டகைகள் சுமக்குமா. கதான சாவிய கடைசியில பூமிக்கு அடியிலே போனான் என்பது வரலாறு. ஷத்தாத் உலகத்திலேயே 350 ஆண்டுகள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்ததனால 1000 ஆண்டுகள் வாழக்கூடியவன்.
350 ஆண்டுகள் சொர்க்கம் கட்டினான். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்டானா, அல்லாஹ் ஈமான் கொண்டா அல்லாஹ் என்ன தருவான்? சொர்க்கத்தை தருவான். நானே சொர்க்கம் கட்டுறேன். சொர்க்கத்தை கட்டினான். முதலில் உலக அழகிகளை உருவாக்கி உலாவரச் செய்தான். எல்லாம் செஞ்சவர் யாருதான்? ஷத்தாத். அந்த கோட்டைக்குள் அவனால் நுழையவே முடியவில்லையே. அவன் மான் வேட்டையிலே கெட்டிக்காரன். திறப்பு விழா அன்றைக்கு கோட்டையை திறக்க செல்லுகிற போது ஒரு மான் ஓடுகிறது. அது வேற யாரும் இல்லை, இஸ்ராயேல். மான் ஓடுச்சு, மானை துரத்துகிறான். கடைசியில பார்த்தா குதிரையை பிடித்து நிறுத்துகிறார் இஸ்ராயேல். விட்டுட்டு ஓடுறான். ஒரு கால் குதிரையில், ஒரு கால் கோட்டையில் உயிர் போனதே. அவனுடைய பணத்தால் எதையும் செய்ய முடிந்ததா? இந்த 4 சக்தியும் இவர்களிடத்தில் இருக்கிறது. குஃபார்களிடத்தில் இருந்தது. பணம் இருந்தது, வலிமை இருந்தது, பதவி இருந்தது, ஞானம் இருந்தது. ஆனா இங்க என்ன தெரியுமா இருந்துச்சு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான். 2 வசனத்தை அல்லாஹ் சொல்லுவான். இங்கே என்ன இருந்தது தெரியுமா? ஈமான் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் இருந்தது. நமக்கு நிறைய பேருக்கு ஈமானுடைய வலிமை யாருக்குமே தெரியறதில்லை. இந்த பிள்ளைகளுக்கு ஈமானை பத்தி சொல்லி தர்றதும் இல்லை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி திருச்சியில ஒரு இடத்துல இந்த எழுத்து பரீட்சை வைக்கலாம்னு சொல்லிட்டு எழுத வச்சோம். ஈமான் என்னன்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா பதில் எழுதியிருந்தாங்க. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி, அல்லாஹ் நம்புறது, ரசூலை நம்புறது. ஒரு பையன் எழுதியிருந்தான், ஈமான் என்றால் காட்டில் பல வகையான மான்கள் வாழ்கிறது. கவரிமான், புள்ளிமான், அந்த மான், இந்த மான், நிறைய மானா எழுதிட்டு ஈமான் என்பதும் ஒரு வகை மான். அதை அதிகமாக ஈக்கள் வைத்துக் கொண்டே இருப்பதால் அதற்கு பேர் ஈமான் அப்படின்னு போட்டான் இல்லையா? அப்ப என்ன இந்த சமூகத்துக்கு ஈமானையே சொல்லித்தல்ல. ஈமானின் வலிமை, பவர். ஈமானின் பவர் என்ன? முதல்ல ஈமான் என்ன? அல்லாஹு அக்பர். எந்த இபாதத் கூட வேண்டுமானாலும் அதற்கு என்ன தேவை? தொழுக வேண்டும், ஈமான் இருந்தால் தான். நோன்புக்கு ஈமான் தேவை, ஜகாத்துக்கு ஈமான் தேவை, ஹஜ்ஜுக்கு ஈமான் தேவை. ஈமான் இல்லாமல் உலகத்தில் எதுவும் நடக்காது, ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுக்கு இமாம் கஸ்ஸாலி அழகா சொல்லுவாங்க. ஒரு அரசர் இடத்திலே வைரம் வைடூரியம் எல்லாம் இருந்ததாம். ஒரு அரசர் இடத்துல அந்த வைரத்தை பாதுகாக்க ஒரு தங்கப்பெட்டி செஞ்சார். நம்ம தங்கப்பெட்டி ஆண்டே போட்டாண்டா என்ன செய்யுது? அதை பாதுகாக்க ஒரு வெள்ளிப்பெட்டி செய்தார். அந்த வெள்ளிப்பெட்டியும் திருடிட்டார். அதை பாதுகாக்க ஒரு செம்பு பெட்டி செய்தார். நம்மால் இரும்பு பெட்டியை விட மாட்டாங்க. இந்த செம்பு பெட்டியை பாதுகாக்க மண்ணை போட்டு மூடிட்டார். இப்ப திருடன் மண்ணை திறந்தால் என்ன கிடைத்து விடும்? செம்பு பெட்டி. அதை திறந்தால் வெள்ளிப்பெட்டி. அதை திறந்தால் தங்கப்பெட்டி. அதை திறந்தால் வைரம் வைடூரியம் கிடைத்துவிடும். அல்லாஹ் ஈமானை வைரம் வைடூரியமாக ஆக்கி அதை பாதுகாக்கிற தங்கப்பெட்டியாக அல்லாஹ் பரலுகளை ஏற்படுத்தி, அதை பாதுகாக்கிற வெள்ளிப்பெட்டியாக அல்லாஹ் வாஜிபுகளை ஏற்படுத்தி, அதை பாதுகாக்கிற செம்பு பெட்டியாக அல்லாஹ் சுன்னத்துக்களை ஏற்படுத்தி, அதை பாதுகாக்கிற மண் குப்பாவாக அல்லாஹ் முஸ்தஹபுகளை ஏற்படுத்தி திருடனாக இப்லீஸை உலாவரச் செய்திருக்கிறார். திருடன் இப்லீஸ். நாம முஸ்தஹபுகளை செய்யவில்லை என்றால் மண் குப்பா உடைக்கப்பட்டது என்று பொருள். சுன்னத்தே நிறைவேற்றவில்லையா? செம்பு பெட்டியும் திறக்கப்பட்டு விட்டது. வாஜிபை நிறைவேற்றவில்லையா? வெள்ளிப்பெட்டியும் திறக்கப்பட்டு விட்டது. ஃபர்லையே நிறைவேற்றவில்லையா? தங்கப்பெட்டியும் திறக்கப்பட்டு விட்டது. பிறகு ஈமான் எங்கே இருக்க போகிறது என்று கேட்கிறார்கள். ஈமான் வைரத்தை விட விலை மதிப்புள்ளது. சஹாபாக்களிடத்தில் இருந்தது ஈமான். இந்த ஈமானினுடைய பவர் இந்த உம்மத்துக்கு தெரியணும். அதற்கு ஒரு வரலாறு சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஈமான் சஹாபாக்களிடத்தில் இருந்தது. உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹுவின் ஆட்சி காலம், அலி ரலியல்லாஹு தஆலா கனவு கண்டார்களாம். என்ன கனவு தெரியுமா? அலி ரலியல்லாஹுடைய கனவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகை வைக்கிறார்கள். கனவுல சுபுஹ் தொழுதுட்டு வந்து ஒரு பள்ளிக்கு வெளியில ஒரு இடத்துல படுக்கிறாங்க. இதெல்லாம் கனவுல தான் நடக்குது. அப்போ ஒரு பெண்மணி புர்காவோட வந்து தட்டு நிறைய பேரிச்சம்பழத்தை கொடுத்தாங்க ரசூல்ல ஒரு பேரிச்சம்பழத்தை தான் எடுத்து சாப்பிட்டாங்க. இதெல்லாம் கனவுல. ஒரு பேரிச்சம்பழத்தை அலி ரலியல்லாஹு இடத்திலே கொடுத்தார்கள். அலியே,
தொட வந்தவர்களுக்கு இதை பிரித்து கொடுங்கள் என்றார்கள். இது கனவு. திடுக்கிட்டு எழுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா பேரிச்சம்பழம் சாப்பிட்ட ருசி நாவிலே தெரிகிறது. கனவுல தான் பார்த்தாங்க. அந்த கனவின் விளக்கம் பேரிச்சம்பழம் சாப்பிட்ட ருசி தெரியுது. பாங்க சொல்லிட்டாங்க. சுபு பாங்க சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. தொலை வச்சுட்டு பெருமானார் எங்க படுத்தாங்களோ அதே இடத்துல போய் படுக்கிறாங்க. கனவுல பார்த்த மாதிரி இங்க நடக்குது. அதே மாதிரி ஒரு பெண்மணி புர்காவோட நிஜமாவே வந்து தட்டு நிறைய உமர் ரலியல்லாஹு இடத்துல பேரிச்சம்பழத்தை கொடுக்க, உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டாங்க. ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து அலி ரலியல்லாஹு கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரியே அலியே தொலை வந்தவங்களுக்கு இதை பிரிச்சு கொடுங்கன்னாங்க. அலி ரலியல்லாஹுக்கு கனவுல பார்த்தோம் நிஜமாவே நடக்குதே, அலி ரலியல்லாஹு சோதிக்கணும்னு சொல்லிட்டு, உமரே இவ்வளவு பெரிய உடம்புக்கு ஒரு பேரிச்சம்பழம் தர்றீங்களே, ஒரு 4-5 தரலாமே. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இன்னைக்கு கனவுல ரசூல்ல உனக்கு ஒண்ணு தானே தந்தாங்க, அதனால 1. ரசூல் 5 கொடுத்துருந்தாங்கன்னா 5 கொடுத்துருப்பேன், 10 கொடுத்தா 10 கொடுத்துருப்பேன். கட்டி அணைத்தார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. நான் பார்த்த கனவை நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள்? ததாலிக ஃபதுலுல் ஈமான், இதுதான் ஈமானின் சக்தி என்றார்கள். இதுதான் ஈமானின் சக்தி. இந்த ஈமான் யாரிடத்தில் இருந்தது? சஹாபாக்கள் 313 பேர்களிடத்திலும். அமல் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நோன்பு ரமலான் நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது என்ன சொல்கிறான் தெரியுமா? அஸ்ஸௌமு லீ அன அஜ்ஸி பிஹி, இன்னொரு இடத்துல அன உஜ்ஸா பிஹி, நோன்பு எனக்காக, நோன்புக்கு கூலி நான் என்கிறான் அல்லாஹ். அப்ப ஒவ்வொருத்தரும் ஜேபில் அல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. நோன்புக்கு கூலி நான். ஈமான் இருந்தது, அமல் இருந்தது. 3வது வல்லஸ்ர் சூரா ஓதி பாருங்க. வல்லஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல் லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸு பில் ஹக். சத்தியம், உண்மை இருந்தது, பொறுமை இருந்தது. சஹாபாக்கள்கிட்ட அவங்கள்ட்ட இருந்த நாள் இவங்கள்ட்ட இருந்த வேறொரு நாள். களத்தில் இறங்கினார்கள். ஈமான் வெற்றி கொள்ள போகிறதா? அந்த வலிமை வெற்றி கொள்ள போகிறதா? முதல் நாள் மல்யுத்தம். மல்யுத்தத்துக்கு யார் தயார்? அன்சாரிகள் 3 பேர் குதிக்கிறாங்க. ஹாரிஸ், வாபித், முஆத் 3 பேர் குதிச்சாங்க. ஆனா அந்த குறைஷிகள் குலப்பெருமை கொண்டவர்கள். இவங்கெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்க நோக்கமெல்லாம் யார் தான்? மக்காவாசிகள் தான். எங்களோடு மல்யுத்தம் மக்காவாசிகள் ஆடட்டும். 3 பளபளக்கும் வாள், உத்துபா, ஷைபா, வலீத் களத்தில் நிற்கிறார்கள். உத்துபா வாலிபன், உத்துபாவோட அத்தானா ஷைபா கிழவன், வலீத் வாலிபன். 3 பக்கம். எதிரணியில் குறைஷிகள் தான் வர வேண்டும், மக்காவாசிகள் தான் வர வேண்டும் என்று சொல்ல களத்தில் குதித்தார்கள். முதலில் அலி ரலியல்லாஹு தஆலா, அசதுல்லா, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா, உபைதா. இங்கே 2 இளைஞர்கள், ஒரு வயசானவர் ஹம்சா. ஆனா 3 பேர்த்திட்டையும் 3 வாள் இல்லை, 2 வாள் தான் இருக்கு. மல்யுத்தம் தயாராகிறது. அலி ரலியல்லாஹு தஆலா உத்பாவின் தலையை எடுக்கிறார்கள், ஹம்சா ஷைபாவின் தலையை எடுக்கிறார்கள். உபைதாவிடத்திலே எதுவுமே இல்லை. அதனால் வலீத் வேகமாக தன் வாளால் தன் உபைதா ரலியல்லாஹுவின் காலை வெட்டி விடுகிறான். உபைதா ரலியல்லாஹு தோல்ல தூக்கிட்டு அலி ரலியல்லாஹு தஆலா வேகமாக பாய்ந்தார்கள். வலீதின் தலையை எடுத்தார்கள். இப்போ உபைதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மடியிலே படுக்க வைக்கப்படுகிறார்கள். பெருமானார் கேட்கிறாங்க, உபைதா உனக்கு சுகம் வேண்டுமா, சொர்க்கம் வேண்டுமா? ரசூலுல்லாஹ் எனக்கு 2மே வேணும்னா கிடைச்சிருக்கும். ஆனா உபைதா ரலியல்லாஹு சொன்னாங்களா, எனக்கு சுகம் வேண்டாம் ரசூலே, ஷஹீத் என்ற சொர்க்கத்திலே ஷஹீத் என்ற மர்தபா எனக்கு வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். மல்யுத்தத்தில் முதலில் வெற்றி. அபூஜஹில் விளையாடுகிறான், கன்னி பெண்களை அழைக்கிறான், கவிதை படிக்கிற பெண்களை அழைக்கிறான், அவர்களை கெடுக்க வேண்டும். கவிதையால் இந்த இளைஞர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். குறைஷி இளைஞர்களை, நாளை நடக்கிற போர்க்களத்தில் வெற்றி நமக்கே என்று கவி படிக்கிற பெண்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு கவி படிக்கப்படுகிறது, உற்சாகத்தை ஊட்டப்படுகிறது. இங்கே கவி நடக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 313 பேர்களோடு தங்குகிற போது அன்று இரவு
வெறும் அழுகை மட்டும்தான் நடந்தது. இங்கு கவி படித்துக் கொண்டிருக்கிறார்கள், அங்கு பெருமானார் அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டும்தான். பெருமானார் இருக்கிற கூடாரத்துக்குள்ள அபூபக்கர் ரலியல்லாஹு, ரசூலுல்லாஹ் சஜிதாவிலே விழுந்து அழுது கொண்டே இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஏன் ரசூலை இப்படி அழுகிறீங்க? குகைக்குள்ள 2 பேர் இருக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்களா? தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நம்மோட அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னீங்களே. இங்க 313 பேர்கள் உங்களுக்காக இருக்கிறோம், நீங்களே அழுகிறீங்க. அதான் பெருமானார் சொன்னாங்க, இந்த போரிலே நாம் தோற்றுவிட்டால் பூமியில் அல்லாஹ் என்று சொல்லுகிற ஒருவர் கூட இருக்க மாட்டார். அழுதார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தியை எதிர்பார்த்து அழுதார்கள். அல்லாஹு அக்பர். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, சொன்னாங்களா, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆற்றல் எவ்வளவு தெரியுமா? ஷதீதுல் குவா, 600 ரெக்கைகள். 2 ரெக்கையை விரிச்சாலே அந்த ஊர் காலி, துவம்சம் பண்ணிடுவாங்க. 600 ரெக்கைகள். அல்லாஹு அக்பர். ஜிப்ராயில் வந்து சொன்னாரா, அல்லாஹ் சொல்லிட்டான் 1000 மலக்குகள், அவங்க 1000 பேர் இருக்கிறாங்க, அதுக்கு நிகராக 1000 மலக்குகளை போர்க்களத்தில் இறக்குவதாக அல்லாஹ் சொல்லிட்டான். பெருமானாருக்கு மீண்டும் ஆறுதல் இல்லை. ஆனா பெருமானார் நோக்கமே வேற, ஆறுதல் இல்லை. உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், பெருமானார் கவலைப்பட்டால் ஆறுதலாக அல்லாஹ் களம் இறங்குவானே சொன்னான். ஜிப்ராயில் வந்து சொன்னாங்களா, 3000 மலக்குகளை அல்லாஹ் இறக்குவதாக சொல்கிறான். சலாசத் ஆலாஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபின், அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிற செய்தி. பெருமானார் திரும்பவும் அழுகிறாங்க. அல்லாஹ் சொன்னா, 5000 மலக்குகளை இறக்கிற நபியை நீங்கள் ஆறுதலாக இருங்கள். 1000 பேர்த்து அழிக்க எத்தனை பேரு? பெருமானார் அப்பையும் அழுத ஒண்ணு அல்லாஹ் சொல்லிட்டான், வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின்னல்லாஹ ரமா, அல்லாஹ்வே களத்தில் இறங்க தயாராகிவிட்டான். ரப்பே களம், நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? அல்லாஹு அக்பர். இப்பதான் பெருமானார் எழுகிறார்கள், சய்யுஹ்ஸமுல் ஜம் வயுஅல்லூன துபுர், போர்க்களத்தில் வெற்றியை அல்லாஹ் தீர்மானித்து விட்டார். போற வழியெல்லாம் சொன்னார்கள் பெருமானார், இங்கே அபூஜஹில் சாவாட், இங்கே உமையா, இங்கே உத்பா, இங்கே வலீத், இங்கே எல்லாத்தையும் பெருமானார் காட்டினார். அப்பதான் உமையா எங்க இறப்பான்னு சொன்ன இடத்துல பிலால் ரலியல்லாஹு உட்கார்ந்துட்டாங்க. ஏன்னா பிலால் ரலியல்லாஹு தஆலாவுக்கு தொல்லை கொடுத்தவன் அவன், நம்ம தான் காலி பண்ணணும். அல்லாஹு அக்பர். போர்க்களம் நடக்கிறது, அங்கேயும் பெருமானார் நீதத்தோடு இருந்தார்கள். வரலாறு பேசுகிறது, போர்க்களத்திலும் நீதம். சவாத் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் அந்த படையை சரி பண்ணும் போது கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க. லேசா ஒரு குத்தி வயிற்றுல லேசா குத்தி பின்னாடி நில்லுங்க, ரசூலே வயிறு வலிக்கிறதே ரசூலே. பெருமானார் உடனே தன்னுடைய ஆடையை தூக்கி என்னைய குத்திக்க. சவாத் கீழே குனிஞ்சு ரசூலுல்லாஹ்வுடைய வயிற்றிலே முத்தமிட்டு, உங்கள் வயிற்றை முத்தமிடுவதற்காகத்தான் இதை செய்தேன் ரசூலே. பெருமானார், உன்னுடைய உடம்பை நரக நெருப்பு தீண்டாது. போர்க்களம் நடக்கிறது, 70 பேர்கள் கொல்லப்பட்டார்கள், 70 பேர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். இஸ்லாத்திற்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார். அல்லாஹு அக்பர். இந்த சிறைவாசிகளை எல்லாம் தூக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலாம்னு ஆலோசனை கேட்கிறாங்க சிறைவாசிகளை. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எல்லாரும் நம்ம சொந்தக்காரன் தான், அதனால எல்லாத்தையும் கொன்றலாம். உமர் வர்றாருன்னு தெரிஞ்சு ஒருத்தன் கூட வரல அவங்க சொந்தத்துல, ஏன்னா தேடி தேடி வெட்டுவார். ஒரு ஆள் வரல, சச்சா மகன் ஒரு ஆள் வந்தாரு, தேடி உமர் ரலியல்லாஹு வேலையை முடிச்சிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இல்லை வேணாம், எல்லாம் நம்ம உறவுக்காரர்கள், அதனால விட்டுறலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கரே, நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருக்கீங்க. உமரே, நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருக்கீங்க, எல்லாத்தையும் காலி பண்ணணும்ங்கிறீங்க, அதனால ஜிஸியாவை வாங்கி கொண்டு விட்டு விடலாம். 4000 திரகம் கொடுத்துருங்க. காசு இல்லாத ஆளு தனக்கு என்ன கல்வி தெரியுமோ அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். 10 பேர் காசு இல்லாத ஆள் எல்லாரும் கொடுத்துட்டு போறாங்க. ஹம்சா ரலியல்லாஹு, அலி, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா மட்டும் என்கிட்ட காசே இல்லைன்ட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, என்கிட்ட காசே இல்லை. அப்ப பெருமானார் சொன்னாங்க, நீ ஒளிச்சு வச்சுட்டு வந்ததை சொல்லட்டுமா? உன் மனைவி உம்முல் ஃபல்ட்ட கொடுத்து எங்க ஒளித்தா என்று சொல்லட்டுமா? அல்லாஹு அக்பர். ஹம்சா ரலியல்லாஹு அங்கேயே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு நபியை தவிர வேறு யாரும் இதை சொல்ல முடியாது, ஈமான் கொண்டார்கள். பணம் வாங்கவில்லை, விட்டு விட்டார்கள். பெரிய தொல்லை கொடுத்த அப்துல் உஸ்ஸா சிறையில் இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அந்த அப்துல் உஸ்ஸாவை அனுமதி வாங்கி நம்ம தான் காலி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே அவர் ரசூலுல்லாஹ்ட்ட காதுல ஏதோ ஒன்று சொன்னார். அந்த சிறைவாசி எதிரி காதுல சொன்னோன்னு ரசூலுல்லாஹ் போயிட்டு வந்துட்டாங்க.
உமர் ரலியல்லாஹு வெளியே வந்தோடனே ரசூலுல்லாஹ் காதுல என்னதான் சொன்ன அப்படின்னு கேட்க, எனக்கு 4 பொம்பளை பிள்ளை இருக்குன்னு ரசூலுல்லாஹ் போயிட்டு வந்துட்டாங்க. 4 பெண் பிள்ளை இருக்கிறது என்று மட்டும் தான் சொன்னேன். இந்த 4000 வேண்டாம், சென்று வா. பெண்களின் மீது எவ்வளவு பாசம்! அல்லாஹ் அக்பர். பெருமானாருக்கு வெற்றி கிடைக்கிறது. அந்த 70 கொல்லப்பட்டவர்களையும் கலீபே பத்ர் என்ற பத்ர் கிணற்றிலே தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ் வாக்களித்ததை பார்த்தீர்களா? பெருமானார் பேசுறாங்க. உமர் ரலியல்லாஹு இந்த செத்த ஆளுங்க கேட்பாங்களா ரசூலே? உன்னை விட நல்லா கேட்பாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை கொடுக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலே கலந்து கொண்டவர்களை பார்த்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இனிமேல் நீங்கள் செய்கிற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் முன்பே மன்னித்து விட்டார். அதை விட பெருமானார் சொன்னார்கள், பதிலே கலந்து கொண்ட மலக்குகள் மற்ற மலக்குகளை விட சிறந்தவர்களாக மாறிவிட்டார்கள். யார் பதிரில் இறங்கினாங்களோ அவங்க சிறந்தவர்கள். அந்த பதிரிலே வெற்றி கொண்ட தினத்தில் தான் நாம் இருக்கிறோம். நாம இன்னைக்கு நிறைய பதிரை காண வேண்டி இருக்கிறது. வறுமையோடு போராட வேண்டி இருக்கிறது, அவநம்பிக்கையோடு போராட வேண்டி இருக்கிறது, பயத்தோடு போராட வேண்டி இருக்கிறது, சோம்பேறித்தனத்தோடு போராட வேண்டி இருக்கிறது, செல்வ செருக்கோடு போராட வேண்டி இருக்கிறது, ஊடகங்களோடு போராட வேண்டி இருக்கிறது, அந்நிய கலாச்சாரங்களோடு போராட வேண்டி இருக்கிறது, தவறான கொள்கைகளோடு போராட வேண்டி இருக்கிறது. ஏராளமான பதிர்களத்தை இந்த சமூகம் இதையெல்லாம் தாண்டி அரசியல் வெறியாட்டம் கொண்டவர்களோடு போராட வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா போர்களிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு 3 முறை ஓதி உமிழ்நீரை தொட்டு தடவினால் எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த கல்லடைப்பு சரியாகிவிடும். அல்லாஹும்ம அஃபிர் ஹௌபனா வ ஹதாயானா அன்த ரப்புத் தய்யிபீன் அன்சில் அலைனா ஷிஃபாஅன் மின் இன்திக் வ ரஹ்மத்தன் மின் இன்திக் அலா ஹாதல் வஜ். இந்த துஆ, அல்லாஹும்ம அஃபிர் ஹௌபனா வ ஹதாயானா அன்த ரப்புத் தய்யிபீன் இன்சில் அலைனா ஷிஃபாஅன் மின் இன்திக் வ ரஹ்மத்தன் மின் இன்திக் அலா ஹாதல் வஜ். ஓதி உமிழ்நீரை தொட்டு தடவுனா அந்த வேதனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீக்குவான். அல்ஹம்துலில்லாஹ்.